ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்கே கிரிக்கெட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஹவு டு பவுல் இன் டெத் ஓவர்ஸ். ஸோ மேட்சோட கடைசி ஓவர்கள்லாம் எப்படி பவுல் பண்ணணும் ஸோ ஒரு பேட்ஸ்மேனுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்லாம் எந்த மாதிரி பால் நம்ம போடணும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில், அதாவது மேட்சோட லாஸ்ட் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா பாலை ஹிட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க, பவுண்டரிஸ் நிறையா அடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ அவங்க பேட் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதேமாரி இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி லென்த்தில் பால் போடணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 லென்த் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 2 லென்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லென்த்து. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஓவரை மெயின்டைன் பண்ணலாம். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 4-5 ரன்ஸ் அவ்வளோதான் நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்கு மேலே ரன்ஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு லென்த்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பவுலிங் பண்ணும்போது நீங்கள் வந்து அதிகமாக ரன்ஸ் நீங்கள் வந்து ஆப்போசிட் டீமுக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஓகே கைஸ், அந்த ஃபர்ஸ்ட் லென்த் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல பவுல் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏர்க்கர். இதுதான் ஒயிட் ஏர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டெம்ப்லேருந்து ஒயிட் லைன். இது அந்த பேட் தெரியுது இல்லையா, அதான் ஒயிட் லைன். ஸோ அந்த பால் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் பிச் பண்ணணும். நீங்கள் வந்து பிச் பண்ணுறது வந்து அந்த ஒய்டுக்கும் பக்கத்தில் ஜஸ்ட் 2 பால் அந்த கேப்பில் தான் நீங்கள் பிச் பண்ணணும். ஏன்னா இப்படி பேட்ஸ்மேன் இப்படி பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒய்டு ஏர்க்கரை வந்து அவங்க அடிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமிங் மிஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்ஸ்மேனாக அந்த பாலை எட்டி பாலை ரொம்ப அந்த இடத்துக்கு ரீச் ஆகி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாலில் வந்து டைமிங் நல்லா மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒயிட் ஏர்க்கர்ஸ் நீங்கள் வந்து போட தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அந்த பாலை வந்து பீட்டன் பால் ஆக்கலாம். ஸோ அந்த பாலில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 ரன் தான் வரும், அப்படி இல்லைன்னா பால் டாட் ஆகும். ஸோ இது 2 தான் நடக்கும். ஸோ டெத் ஓவர்ஸில் ஒயிட் ஏர்க்கர் போட கற்றுக்குவாங்க. இது ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒயிட் ஏர்க்கர் போடுங்க. ஒயிட் ஏர்க்கர் போடும்போது ஒரு பேட்ஸ்மேன் ரீச் பண்ணி அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, டைமிங் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். 2வது மெயின் ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ட்ரிக், நல்லா கேட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே நிறைய பால்ஸ் டாட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் விக்கெட் எடுக்கலாம். ஸோ இதுமாரி டெத் ஓவர்ஸில் ஆஸ் அ பவுலராக நீங்கள் ஃபாஸ்ட் ரன்அப் ஓடி வந்து ஸ்லோ பால் போடுங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஃபாஸ்ட் ரன்அப்பை பார்த்துட்டு ஃபாஸ்ட் பால் தான் வரும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்லோ பால் போடும்போது அந்த ஒரு ஸ்லோ பாலுக்கு ப்ரிப்பேர் ஆகி அவங்க ஆடுறதுக்குள்ள விக்கெட் விடவும் வாய்ப்பு இருக்குது, பாலை பீட்டன் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால நீங்கள் ஃபாஸ்ட் ரன்அப் கொடுத்து ஸ்லோ பால் போடுங்க. ஸோ இப்படி போடும்போது ஒரு பேட்ஸ்மேன் கொஞ்சம் தடுமாறி ஆடுவாங்க. இதனால வந்து பால் பீட்டன் ஆகும். பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் பேட்டை ஓப்பனில் தான் வச்சிருப்பாங்க. ஹிட் பண்ணணும், 6 அடிக்கணும், 4 அடிக்கணும்னு பேட்டை ஓப்பனில் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட் ரன்அப் வந்து ஸ்லோ பால் போடும்போது அவங்க ஃபாஸ்ட் பால் தான் வருதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பேட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைமில் ஒரு ஸ்லோ பால் வரும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் அந்த பாலை நீங்கள் இழுத்து அடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேட்டை அவங்க லிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி லிஃப்ட் பண்ணும்போது பால் வந்து அதுக்கான டைமிங் மிஸ் ஆகி உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ரன்அப் வந்து ஸ்லோ பால் போடும்போது ஸோ ஃபாஸ்டான பால் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்லோ பால் வரும்போது அதுக்கான டைமிங்கை அவங்க மிஸ் பண்ணி பாலை பீட்டன் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட் ரன்அப் வந்து சடனாக ஒரு ஸ்லோ பால் போடுங்க. இதில் வந்து டெத் ஓவர்ஸில் அந்த பேட்ஸ்மேன்ஸ் பேட்டில் லிஃப்ட் பண்ணி ரெடியாக இருப்பாங்க ஃபாஸ்ட் பாலை ஹிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்லோ பால் வரும்போது அவங்க தடுமாற்றத்தோட அந்த பாலை பீட்டன் ஆகிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட் ரன்அப் வாங்க, சடனாக ஒரு ஸ்லோ பால் போடுங்க. இப்படி போடும்போது கண்டிப்பாக பேட்ஸ்மேன் தடுமாறுவாங்க, பாலை பீட்டன் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏர்க்கர். 2வது ட்ரிக் ஃபாஸ்ட் ரன்அப் அண்ட் பவுல் ஸ்லோ. ஸோ வேகமாக ஓடி வந்து ஸ்லோவாக போடுறது. இந்த 2 ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து டெத் ஓவர்ஸில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக டெத் ஓவர்ஸில் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த டைமில் பேட்ஸ்மேன் ஓப்பன் அப்பில் இருப்பாங்க, பாலை ஹிட் பண்ணியே ஆகணும்னு. அந்த டைமில் நீங்கள் போடும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிங்கிள், அப்படி இல்லைன்னா பால் பீட்டன் ஆகும். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ ரன்ஸ் அதிகமாக போக வாய்ப்பே கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா 5 ரன்ஸ்குள்ளே தான் கொடுப்பீங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 5 ரன்ஸ் தான் கொடுப்பீங்க. அதுக்கு மேலே ரன்ஸே போகாது. கரெக்டாக நீங்கள் பவுல் பண்ணீங்கன்னா மெயின்டைன் எடுக்க கூட சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த ட்ரிக்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பால் பீட்டன் ஆகாதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுமாரி கிரிக்கெட் பத்தின யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி ஒரு கிரிக்கெட் டிப்ஸோட அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் ராஜ்கமல், இது நம்ம சேனல் ஆர்கே கிரிக்கெட் தமிழ். பாய்.
I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. I got a God complex. Haters love to